வீட்லயே வளர்த்து வச்சிருந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து சரியா வளரல. வளர்ந்தத மட்டும் கட் பண்ணி எடுத்து அன்னைக்கு கோதுமைய வச்சு பீட்ரூட் எல்லாமே சேர்த்து ஒரு அடை ரெசிபி பண்ணியிருந்தேன். அன்னைக்கு வந்து இது கூட வந்து வெள்ளரிக்காயும், ஒரு பாயில்டு எக்கும் வச்சு அன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா முடிச்சாச்சு. நமக்கு ஃபைபர் வந்து வெள்ளரிக்காயில நெறையா இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க எடுத்து பாருங்க. உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஸ்கின் வந்து கிளியர் ஸ்கின்னா கிடைக்கும். அதேமாரி வெள்ளரிக்காயில நெறைய நீர் சத்து இருக்கிறதுனால ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பா நீங்க இத எடுத்துக்கோங்க. ரொம்ப சீப்பாவும் கிடைக்கிறது தான் வெள்ளரிக்காய். மைக்ரோ கிரீன்ஸ் வந்து ரெகுலராகவே வெயிலில் எடுத்து எடுத்து வச்சு தான் வளர்த்தேன். ஆனால் ஒரு சில இது சரியாக வளரல. அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து வீட்டில் தான் கிச்சடி பண்ணியிருந்தேன். உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. இது கூட சௌச்சௌ முருங்கைக்கீரை போட்டு ஒரு கூட்டு ரெசிபியும் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி மதியம் லஞ்ச் மெனு இது தான். காலையில் அடை தோசை மாதிரி எடுத்துக்கிட்டதுனால மதியம் வந்து இதை எடுத்துக்கிட்டேன். இந்த கிச்சடி ரெசிபி வந்து நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணால் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றத. உண்மையாலுமே சொல்கிறேன், இது சூப்பராக இருக்குங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சிங்கன்னா வயிறுமே உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. அன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சம் போட்டு கடைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை வந்து கடையில் தான் போய் குடித்தேன். எனக்கு கடையில் கொஞ்சம் நேரம் இருந்தாலே ரொம்ப டயர்ட் ஆகிடும். வீட்டுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணால் தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் கிடைச்ச மாதிரி இருக்கும்.